தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா, நாமக்கல் மாவட்டம் மலசமுத்திரம் பேரூராட்சியில் அமைச்சிருக்கக்கூடிய காளிப்பட்டி கந்தசாமி கோவிலுடைய தைப்பூச திருவிழா பற்றி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தைப்பூசம் அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் தைப்பூசம் வெகு விமர்சையான கொண்டாடப்படுறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். முருகனோட 6 படை வீடுகளில் கொண்டாடக்கூடிய தைப்பூசங்களை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த தடவை நம்ம பதிவு மூலியமா காளிப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய காளிப்பட்டி கந்தசாமி கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். காளிப்பட்டி கந்தசாமி கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டத்துல மலசமுத்திரம் பேரூராட்சியில காளிப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. காளிப்பட்டி பகுதி சேலம்ல இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவிலையும், நாமக்கல்ல இருந்து 44 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஈரோடுல இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலையும், மேட்டூர்ல இருந்து 54 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. காளிப்பட்டி அருள்மிகு கந்தசாமி கோவில்ல அமைஞ்சக்கூடிய முருகப்பெருமான தைப்பூச நாள்ல வணங்குறதுக்காக மக்கள் அனைவரும் பாத யாத்திரையா இங்க வரது வழக்கம். காளிப்பட்டி பகுதிகளை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல இருந்து தாரமங்கலம், ஓமலூர், இளம்பிள்ளை, எடப்பாடி, பூலாம்பட்டி, சங்ககிரி, திருச்செங்கோடு, ஈரோடு, நாமக்கல், ராசிபுரம், வெண்ணந்தூர், சேலம் பகுதிகளில் இருந்து மக்கள் அனைவரும் இரவு நேரங்கள்ல நடைபயணமா கோவிலுக்கு வராங்க. நாம இப்ப ஆட்டையாம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம். இந்த பகுதியில தான் சேலம்ல இருந்து அரியானூர் வழியா வர பக்தர்களும், ராசிபுரம்ல இருந்து வெண்ணந்தூர் வழியா வர பக்தர்களும், தாரமங்கலம்ல இருந்து இளம்பிள்ளை வர பக்தர்களும் இந்த ஆட்டையாம்பட்டி பகுதியில தான் ஒன்னா கூடி இங்கிருந்து காளிப்பட்டிக்கு போறாங்க. பழனி பாத யாத்திரை போகக்கூடிய பக்தர்களுக்கு அளவுக்கு இணையா நம்ம காளிப்பட்டிக்கு போற பாத யாத்திரை பக்தர்களையும் பார்க்க முடியுது. நாம காளிப்பட்டி கந்தசாமி கோவில் நோக்கி இரவு நேர பாத யாத்திரையில போயிட்டு இருக்கோம். போற வழியில நமக்கு தேவையான தண்ணீர், தேநீர், டீ, காஃபி, பாதாம்பல் போன்றவங்களை மக்கள் கொடுத்து பக்தர்களுக்கு உதவுறாங்க. காளிப்பட்டி கந்தசாமி கோவில்களுக்கு பாத யாத்திரை வர பக்தர்கள் நடந்து வர்றது மட்டும் இல்லாம தீர்த்த காவடி, பறவை காவடி, மயில் காவடி, மச்ச காவடி, இளநீர் காவடி, சந்தன காவடி, சேவர் காவடி, அன்ன காவடி, வேல் காவடி, பால் காவடின்னு பல காவடிகளை சுமந்துட்டு வராங்க. முருகனுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படும் தைப்பூசம் எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா, தை மாசத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் அந்த நாள்ல தான் தைப்பூசம் கொண்டாடுறாங்க. தைப்பூச திருவிழா தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகள்லயும் வெகு விமர்சனையா கொண்டாடுறாங்க. நாம இப்ப பாத யாத்திரையா நடந்து காளிப்பட்டி அருள்மிகு கந்தசாமி கோவில் பகுதியை நெருங்கிட்டோம். இங்க மக்கள் கூட்டம் அலைமோதி இருக்கிறதையும், வாகன நெரிசல்கள் இருக்கிறதையும் நம்மளால அதிக அளவுல பார்க்க முடியுது. சாதாரண நாட்கள்ல உள்ள கூட்டங்களை விட தைப்பூசத்தன்னைக்கு காளிப்பட்டிக்கு வர மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்றதால தமிழக அரசால 24 மணி நேரமும் 15 நாளைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவாங்க. காளிப்பட்டியில அமைஞ்சிக்கக்கூடிய கந்தசாமி கோவில்கள்ல கடைபிடிக்கக்கூடிய தைப்பூசம் பௌர்ணமி நாள்ல இருந்து அடுத்து வர அமாவாசை நாட்கள் வரைக்கும் 15 நாட்களுக்கு தொடர்ந்து பண்டிகை கொண்டாடப்படுது. நாம இப்ப அருள்மிகு காளிப்பட்டி கந்தசாமி கோவில் பகுதியை வந்தடைஞ்சாச்சு. இங்க நம்ம திரும்புற பக்கம் எல்லாம் வண்ண விளக்குகளும் மக்கள் கூட்டம் அலைமோதும் காட்சியை பார்க்க முடியுது. போயிட்டு வந்துடுறேன். அங்க சன் டிடிஹெச், ஏர்டெல், டாடா ஸ்கை இந்த மாதிரி கம்பெனியோட டிடிஹெச் நம்ம ஏஆர்ஆர்எஸ் தை மாதம் முகூர்த்தப்பட்டு மேலா 10 எடுக்க வரவங்க ஒரு கால் பண்ணிட்டு வாங்க. பர்சனல் சர்வீஸ் மட்டும் இல்லாம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. கைராசியான பட்டு உங்க டைக்கு வருடந்தோறும் காளிப்பட்டியில கொண்டாடப்படும் தைப்பூச திருநாள்ல கோவிலோட முன்பகுதிகளில் ஒரு 3 வீதிகள் அமைச்சு அதுல உள்ள கடைகள் மூலியமா நம்ம உள்ள வர மாதிரி இருக்கும். நாம இப்ப முதல் வீதியில கோபுரத்தை நோக்கி நம்ம தரிசனத்துக்காக போயிட்டு இருக்கோம். காளிப்பட்டி திருவிழா கடைகள்ல நம்ம போகக்கூடிய இந்த முதல் வீதியில குழந்தைகள் விளையாடுறதுக்கான பொருட்களும், வீட்டு உபயோக பொருட்களும், கரும்புகளும், கரும்பு ஜூஸும் அதிகமான கடைகள் இந்த வீதிகள்ல இருக்கும். காளிப்பட்டி தேர் திருவிழாவில் ஃபேமஸான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தேர் முட்டாய், இன்னொன்று ரஸ்தாலி கரும்பு. நம்ம பார்க்கக்கூடிய இந்த பச்சை நிற கரும்பு தான் ரஸ்தாலி கரும்பு. இந்த பண்டிகைக்காகவே இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இது அதிகமாக விளைவிக்கிறாங்க. காளிப்பட்டி பகுதியில் போடக்கூடிய வீட்டு உபயோக பொருட்களை வாங்குறதுக்குனே தனி ஃபேமஸாக மக்கள் வருஷந்தோறும் இங்கே வந்துட்டு போவாங்க.
நாம இப்ப முதல் வீதி வழியா வந்து கோவிலோட நுழைவாயில் பகுதிக்கு வந்துட்டோம். இங்க நம்மளால அதிகமான வண்ண விளக்குகள் இருக்கிற அழகான கோபுர காட்சிகளை பார்க்க முடியுது. மக்கள் கூட்டம் அலைமோதிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. காளிப்பட்டியை சுற்றியுள்ள மாவட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வந்த வண்ணமா இருந்துட்டே இருக்காங்க. தைப்பூச திருநாள்ல மதியம் 2 மணிக்கு இந்த தேர் வந்து இழுக்கப்பட்டு கோவிலை சுத்தி 4 மணி அளவுல வந்து நிறுத்தப்படுறது வழக்கம். நாம இப்ப பார்க்கக்கூடிய காட்சி வந்து கோவிலோட முன்பகுதியில மக்கள் தங்களோட வழிபாடுகளை நடத்தி விளக்கேற்றும் காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி வந்து காளிப்பட்டி தேர் மேல் பகுதியிலிருந்து பார்க்கக்கூடிய காட்சி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மலசமுத்திரம் பேரூராட்சி காளிப்பட்டி கந்தசாமி கோவிலேருந்து பேசுகிறேங்க. நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200-300 வருஷமாக தேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திருவிழா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு நடக்குங்க. கொடியேற்றத்துலேருந்து 15 நாளைக்கு அடுத்த அமாவாசை வரைக்குமே சரியான கூட்டம் இருக்கும். இந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா அனைத்து வேண்டுதலுமே நிறைவேறுங்க. இப்போ கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா இப்போ திருக்கல்யாணம் நடந்துச்சு. இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அனைத்துமே வந்து வேண்டுதல் வந்து சிறப்பாக போயிட்டுருக்குங்க. 2 நாள் கழிச்சு மகந்தேருங்க. மகந்தேருக்கு தான் மாட்டு சந்தை வரும். மாட்டு சந்தை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 மாட்டுக்கு மேலே வருங்க. வந்து எல்லாமே கலந்துக்காங்க திருவிழாவில். நம்ம திருநீர் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு உலகத்துலேயுமே இல்லாத மாதிரி கந்தசாமி கோவில் திருநீர் தாங்க அவ்வளோ சிறப்பானது. ஒரு நோய் நொடி ஒரு மாட்டுக்கு இதுனா கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா அது உடனடியே நிவர்த்தி ஆயிருங்க. பார்த்திங்கன்னா தேர் வேலைக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷமாக தாத்தா பாட்டாலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து அந்த இதை வந்து நம்மளுடைய உரிமை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப சிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பணம் தப்பையில் தான் செய்கிறோம். ஒரு 15 நாளைக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் ரெடி பண்ணணும். ரொம்ப சிரமமான வேலை, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறோம். நீங்கள் வந்து தேர் இழுக்கும்போது வந்து கலந்துக்காங்க. அனைத்து மக்களும் வந்து ரொம்ப சிறப்பாக கலந்துக்காங்க. நன்றிங்க. நாம இப்ப தைப்பூசத்தோட விடியற் காலை பகுதிகளில் இருக்கோம். நமக்கு இங்க தைப்பூச தேர் திருவிழாவில் இருக்கக்கூடிய தேர்கள் இருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த தேர்ல வந்து மக்கள் அனைவரும் வந்து இங்க உள்ள கடைகள்ல உப்புகள் வாங்கி தங்களோட பிரார்த்தனைகளை பண்ணி இந்த தேர் மேல வந்து வீசி எறிகிறாங்க. நாமக்கல் மாவட்டம் மலசமுத்திரம் பேரூராட்சியில் அமைஞ்சிக்கக்கூடிய காளிப்பட்டி அருள்மிகு கந்தசாமி கோவிலில் வருஷந்தோறும் தைப்பூசங்கள்ல என்ன சிறப்பம்சம்லாம் நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, பௌர்ணமியான தைப்பூச நாளுக்கு முந்தைய நாள் இரவு வந்து மக்கள் அனைவரும் வந்து பாத யாத்திரையா வந்து முருகனை வழிபடுவாங்க. தைப்பூச பகல் நேரத்துல மக்கள் வந்து அமுது படைப்பாங்க. அதாவது சாப்பாடு செஞ்சு முருகனுக்கு படைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. மண்பானைகள் வாங்கி பஞ்சாமிர்தம் பிணையறதுக்கு தேவையான பொருட்கள் வச்சு கோவில்ல பஞ்சாமிர்தம் பிணைஞ்சு முருகனுக்கு வழிபட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. தைப்பூச திருநாள்ல பகல் நேரங்கள்ல 2 தேர் இழுப்பாங்க. அன்னையில இருந்து 3ஆவது நாள் வந்து 3ஆவதா இரவு மகந்தேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர் இழுப்பாங்க. தைப்பூச பண்டிகை காலங்கள்ல கோவில்ல விற்கப்படுற ரஸ்தாலி கரும்பும் தேர் மிட்டாயும் மிக ஃபேமஸான ஒன்னா பார்க்கப்படுது. தைப்பூச காளிப்பட்டி மாட்டு சந்தை குதிரை சந்தையும் மிகவும் ஃபேமஸான ஒன்னா பார்க்கப்படுது. காளிப்பட்டி அருள்மிகு கந்தசாமி தைப்பூச திருவிழாவில் ஒரு முக்கிய பகுதியா வந்து முருகனுக்கு கல்யாண உற்சவம் பண்றது வந்து சொல்லப்படுது. அருள்மிகு காளிப்பட்டி கந்தசாமி கோவில்ல வழங்கப்படுற விபூதி வந்து தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் கிடைக்காது அப்படின்றது ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததா வந்து இருக்கு.
காளிப்பட்டி அருள்மிகு கந்தசாமி தைப்பூச திருவிழாவில் ஒரு முக்கிய பகுதியாக வந்து முருகனுக்கு கல்யாண உற்சவம் பண்ணுறது வந்து சொல்லப்படுது. இந்த கல்யாண உற்சவத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. நாம் இப்போ பார்க்கக்கூடிய காட்சி பகுதி வந்து முருகனை தரிசித்துக்கிறதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக வரிசையில் போகக்கூடிய காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். காவடிகளை சுமந்து பாத யாத்திரையாக வந்த மக்கள் வந்து கோவிலோட முன்பகுதியில் வந்து தங்களோட காவடிகளை செலுத்தி பிரார்த்தனைகள் பண்ணக்கூடிய காட்சிகளை நாம் இப்போ பார்க்குறோம். டைம் இப்போ அதிகாலை 3 மணி ஆகுது. இப்பயும் மக்கள் கூட்டம் கொஞ்சம் கூட குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் இப்போ கோவிலோட 3வது வீதி வழியாக வந்து இங்கே நம்ம வெளியே போக போகிறோம். போகும்போது நமக்கு என்ன கடைகளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 3 கடை வீதி பகுதிகள் வந்து தைப்பூச திருநாள்லேருந்து அடுத்து வர அமாவாசை வரைக்கும் மொத்தம் 15 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நிலங்கள் முழுக்க வந்து காலியாக தான் இருக்கும். கடைகள்லாம் வந்து காலி செஞ்சுருவாங்க. பழனி கோவிலுக்கு போனால் எப்படி பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வரமோ அதே மாதிரி இந்த காளிப்பட்டி கோவிலில் வருடந்தோறும் வந்து தேர் மிட்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிட்டாய் வந்து போடுறது வழக்கம். இங்கே காளிப்பட்டிக்கு வர மக்கள் வந்து தேர் மிட்டாய் வாங்காமல் யாருமே போக மாட்டாங்க. நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மண்பானைகளை வாங்கி தான் இந்த தைப்பூச தேர் திருவிழாவில் வந்து மக்கள் வந்து வாழைப்பழங்கள், தேன், நாட்டு வெல்லம் போட்டு பஞ்சாமிர்தம் தாங்களாகவே வந்து பிசைஞ்சு இங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க வழிபாடு செஞ்சு. நாம் இவ்வளவு நேரம் கோவில் பகுதியிலையும் கடைவீதி பகுதியும் சுற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் விளையாட்டு மைதானங்களில் உள்ள விளையாட்டு திடல்களை சுற்றி பார்க்க போகிறோம்.
இதோட நம்மளுடைய காளிப்பட்டி தைப்பூச தேர் திருவிழா முடிவுக்கு வருது. அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாம மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.